ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, நாம் இந்த சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரொக்கோலி கீ ரைஸ், அது கூடவே கடலைக்கறி, முளைக்கட்டின கடலையை வச்சு நம்ம கடலைக்கறி செய்ய போகிறோம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ப்ரொக்கோலியை வச்சு கீ ரைஸ் பண்ணிடலாம். அதுக்காக இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இங்கே ஜீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். எந்த அரிசியில் வேணாலும் நம்ம இதை செய்யலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். சீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியாக இருந்தாலும் சரி இல்லை கீ ரைஸாக இருந்தாலும் சரி நல்லா வெந்து பலபலன்னு கிடைக்கும். இப்போ இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ப்ரொக்கோலி கீ ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த கீ ரைஸ்க்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம இந்த மிளகாயை எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசாலாவுக்காக 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அன்னாசி பூ, அது கூட 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 கிராம்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் மட்டுமே வச்சு கூட இந்த கீ ரைஸ் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் அது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் நல்லா உருக்கி சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது நல்லா வறுபடட்டும். வறுபட்ட பிறகு நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் வறுபட்டுடுச்சு. அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். கீ ரைஸ்க்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இதோட சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கீ ரைஸ்க்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நம்ம நார்மலாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இதோட ஃப்ளேவரு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது கீ ரைஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பிரியாணிக்கு சேர்க்குறத விடவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம கீ ரைஸ்க்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டோம்னா இது சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரோட. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மசிச்சு விட்ட மாதிரிலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அரை வேக்காடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாதி அளவுக்கு இது வெந்து வந்தாலே போதுமானதாக இருக்கும். ரொம்பலாம் வதங்கிடுச்சுன்னா கீ ரைஸோட டேஸ்ட் வந்து நமக்கு வராது. தக்காளி சாதத்தோட டேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா லேசாக இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரொக்கோலியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரொக்கோலி, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ரொக்கோலி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மீடியம் சைஸில் இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா தண்ணியை சுட வச்சுட்டு அதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதில் வாஷ் பண்ணி எடுப்போம். ஆனால் ப்ரொக்கோலியை வந்து நம்ம அந்த மாதிரி சுடு தண்ணியில் போடக்கூடாது. நம்ம நார்மலாக இருக்கிற பச்சை தண்ணியிலேயே கொஞ்சமாக
உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ப்ரொக்கோலியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சுடு தண்ணியில் போடக்கூடாது. இப்போ இந்த ப்ரொக்கோலி எல்லாத்தையும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ப்ரொக்கோலியை வந்து நம்ம ரொம்பவே குட்டி குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சமைச்சாலும் அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இதை போட்டு வச்சுருந்து இல்லை 1 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டாலே இது வந்து போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் பொடியில் போட்டோம் இல்லையா, அந்த ப்ரொக்கோலி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ரொக்கோலியை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வந்து எடுத்துப்போம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸான ப்ரொக்கோலியே எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ரொக்கோலியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது ப்ரொக்கோலி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை இது கூட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து மசிச்சு விட்ட மாதிரிலாம் வதங்கி வரல, நல்லா ஓரளவுக்கு மட்டும்தான் வதங்கியிருக்கு, பாதி அளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த ப்ரொக்கோலியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் இந்த ப்ரொக்கோலியை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் வெந்தும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் பளபளப்பாகவும் இருக்கும். சிலருக்கு வந்து பிரியாணியோ இல்லை கீ ரைஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்தும் இருக்கணும்னு நினைப்பாங்க, அதே சமயம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும். குழந்தைங்களும் அப்போ தானே சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே ட்ரையாக நல்ல பளபளன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா பிரியாணி, அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். அடுத்ததாக அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அடுத்ததாக இது கூடவே நம்ம இந்த கீ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுப்போம். மறுபடிக்கும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது இந்த தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை இது கூட சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த ப்ரொக்கோலி ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே தான் ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை விட கம்மியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுடுவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா வெந்து வரட்டும். அப்படி இல்லைனா ஒரு விசில் வந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இந்த ப்ரொக்கோலி கீ ரைஸ் ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம கடலைக்கறி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வானலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2லேருந்து ஒரு 3 கிராம்பு, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இது கூட வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுருக்கிறேன். தனியா தூள் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போல் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லேசாக வதங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்த இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குப்போம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரத்துலேயே நல்லா வதங்கி வரும். அடுத்ததான் இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, உப்பு இது ரெண்டுமே இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும் சீக்கிரத்தில், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்படியும் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதனால் நம்ம தேங்காயை குட்டி குட்டியாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சும்மா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததான் இது கூட காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் அந்த மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் கிடையாது. தனி மிளகாத்தூள் தேவைப்பட்டாலும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். கூடவே தனியாத்தூளும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததான் இதை நல்லா ஆறணும். நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா வெடித்த பிறகு அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்களுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபடட்டும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த கடலைக்கறியை இந்த குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துலேயே சட்டுன்னு இந்த கடலைக்கறி ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிற இந்த கருப்பு கொண்ட கடலையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ரொக்கோலி கீ ரைஸ்க்கு நம்ம ரொம்பலாம் தண்ணி சேர்த்து இதை வந்து குழம்பு மாதிரி பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் நல்லா திக்காகவே கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்படியே இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி நமக்கு இந்த கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக ப்ரொக்கோலி கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சாதம் குழையாமல் வெந்து வந்திருக்கு. பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு ஜீரக சம்பா ரைஸ். அவ்வளோதான், நம்மளோட ப்ரொக்கோலி கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ப்ரொக்கோலி கீ ரைஸு.
ப்ரொக்கோலி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி கீ ரைஸோடு சேர்த்து ப்ரொக்கோலியை செஞ்சு கொடுத்தோம்னா அழகாக சமைத்து சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா எப்படியுமே இந்த ப்ரொக்கோலி நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வெந்து வந்திருக்கும். அதே சமயம் கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த கடலைக்கறியும் நல்ல ஒரு கறி குழம்பு சுவையில் சூப்பராக இருக்கும். கடலைக்கறியோடு சேர்த்து இந்த ப்ரொக்கோலி கீ ரைஸ் சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ப்ரொக்கோலி கீ ரைஸ் அண்ட் கடலைக்கறி இதை உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.